கொஞ்சோண்டு வருது. இந்த ஹாப்பினஸுக்கு காரணம் ரைடு ஸ்டார்ட் இல்லைங்க, ரைடு முடிஞ்சிடுச்சு. என்னடா ரைடை காட்டாமல் முடிஞ்சதை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? நம்ம எடுக்கிற டிசிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியாது, அதோட முடிவில் தான் தெரியும். முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டீங்க, இதோட ஆரம்பத்தை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ரைடு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ரைடு. நம்ம மோட்டோ விளாகில் ஃபஸ்ட்டு லாங் ரைடே தான் இது. சோலோ ரைடா குரூப் ரைடா, இந்த டிசிஷன் தான் இன்றைக்கி நடக்க போகிற எல்லாத்தையும் மாற்ற போகுது. நான் நிறைய டைமு சோலோ ரைட் பண்ணியிருக்கேன். கூட யாரும் இருக்க மாட்டாங்க, யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸ்பீடாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணணுன்னாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நிச்சயமாக தெரியும் சோலோ ரைடில் நமக்கு நம்ம தான் கிங்குன்னு. ஆனால் குரூப் ரைடில் உண்மையை சொல்லணும்னா குரூப் ரைடு மேலே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு மெசேஜ் வந்தது, ப்ரோ நாளைக்கு குரூப் ரைடு போகிறோம் டீமன் ஃபால்ஸ் வரீங்களான்ட்டு. அந்த மெசேஜ் பார்த்ததும் என் மைண்டில் ஒரு கொஸ்டின் வந்தது, நம்ம எப்போவுமே சோலோ ரைடு தான் போயிட்டுருக்கோம், அடுத்தும் இனிமேலும் சோலோ ரைடு தான் போக போகிறோம். ஆனால் குரூப் ரைடு இப்போ இல்லைன்னா எப்போ? இந்த கொஸ்டின் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதே மீறி ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம குரூப் ரைடுக்கு ஃபிட்டா? குரூப் ரைடில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளால் ரைட் பண்ண முடியுமா? இது ரைடுக்கு மட்டும் இல்லை, என் மைண்டுக்கும் ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம சோலோ ரைடு இல்லை, குரூப் ரைடு தான். டிசிஷன் எடுத்தாச்சு, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் இந்த டிசிஷன் நம்மளை எப்படிலாம் மாற்ற போகுதுன்ட்டு, நம்மளுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகுது. ஜிஎஸ்டி ரோட்டில் ஏதோ ஒர்க் நடக்குது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள திருப்பி விட்டாங்க. நடப்பாதை பிரிட்ஜு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது உள்ளே இவ்வளோ பெரிய ரோடு இருக்குதுன்னு இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். இது வரைக்கும் இது உள்ளே வந்ததில்லை நான். ஊருக்கு போனனாலும் நம்ம ப்ரைவேட் பஸ் புக் பண்ணிட்டு வேளச்சேரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பிடுவோம். கிளம்பாக்கம் வந்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் குரூப் ரைடா அதுதான் தெரியல, யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், தனியாக தான் நிற்கிறேன்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பைக் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு பைக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்றுன்ட்டு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சவுண்டும் எனக்கு நான் தனியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. சேஃபாக ரைட் பண்ணுவோம், சேஃபாக ரைட் எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் ஓகேங்களா. ஹேவ் ஃபன். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எங்களுக்கு நம்ம எடுக்கிற ஒரு சில முடிவுலாம் லைஃப்பில் ரோடை விட பெரிய ஜேர்னியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒருத்தர கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்காங்க. எனக்கு பின்னாடியும் ஒரு 10 பேர் வந்துட்டுருக்காங்க. நான் நடுவில் போயிட்டுருக்கேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சேஃபாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப வின்னாய்ஸ் அதிகமாக கேட்குது. ஸ்பீட் அதிகமானா இன்னும் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். டைம் 7 கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பனி அதிகமாக இருக்குது. நம்ம வேறு தெர்மல் லேயர் போடலையா, இன்னும் குளிர் தெரியுது. அதே இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 எல்லாம் கியூ ஃபார்ம் பண்ணி எவ்வளோ அழகாக போகிறாங்க. எனக்கு பின்னாடி வரவங்களாம் அப்படியே நீட்டாக வந்துட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி ஒரு 10 பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி 1 by 1 போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டில் ஒரு குரூப் ரைடு. இங்கே பாருங்களேன், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. கொடைக்கானல், ஊட்டி எங்கன்னா வந்திருக்கோமா? இப்போ தான் மக்களே செங்கல்பட்டே வந்திருக்கோம். ஆனால் எவ்வளோ பனி இருக்கு பாருங்களேன். ஐயோ, வண்டியே தெரிலங்க. ஒரு 10 மீட்டர் போனால் வண்டியே தெரில. இங்கே பாருங்க, இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஐயோ, சான்ஸே இல்லை, வேற லெவல் ரோடு. ஐயோ, செம்மையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக தெரியல பாருங்க, அந்த சைடில் எதுவுமே தெரில. ஏதோ அந்த வீடு பாருங்க, ரோடே ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. செம்ம அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது சீசன் டைம் இல்லாமல் இந்த டைமில் நம்ம போகிறோமே, என்ன பார்க்க போகிறோம், அப்படி என்ன இருக்க போகுதுன்ட்டு. நான் ஏதோ மூணாறு, கொடைக்கானல் வந்திருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சில்னஸ்ங்க. மிஸ்ட்டு அப்படியே போகுது பாருங்க, என்னை கிராஸ் பண்ணி போகுது. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு. அங்கே போகிற வண்டிங்க தெரியல, ஃபஸ்ட்டு வண்டி மட்டும்தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி போகிற வண்டிலாம் தெரிய மாட்டேது. இங்கே பாருங்க, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியல. வண்டிகள்லாம் லைட்டு போட்டு போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது, 7:11 ஆகுது. இந்த டைமுக்கு நம்ம கொடைக்கானல் வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஐயோ,
சரியான ஷாட்டுங்க இது. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. செங்கல்பட்டு டோலை தாண்டினதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப சரியான பனி. சான்ஸே இல்லை. இது பாருங்களேன், இந்த சைட்லலாம் லெஃப்ட் ரைட் எல்லாம் ஒண்ணுமே தெரியல. என்னன்னு தெரியல, இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கு. திடீர்னு டிராஃபிக் ஆயிடுச்சு. எல்லா வண்டியும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. பாலத்து மேலே இருக்கும். இங்கே கீழே என்ன இருக்குன்னு தெரியல. தண்ணி இருக்கா இல்லையா? வேற லெவலுங்க இது. மாமண்டூர் கிட்ட வந்திருக்கோம் இப்போ. பா, சவுண்டு பாருங்க. அது என்ன பைக்குன்னு தெரியல. அவங்க ஒரு குரூப்பா தனியா போயிட்டு இருக்காங்க, 3 பேர். சரியான சவுண்டுங்க அவங்க பைக்கு. நான் வீடியோ ரெக்கார்ட்ல இருக்குதுன்னு நினைச்சேன். ரெக்கார்டு இல்லை. பாஸ் ஆயிட்டாங்க. 7:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் சன்ரைஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதான் வெளியே தெரியுது. இவ்வளோ பனியில் ஒன்றுமே தெரியல இவ்வளோ நேரம். கணபதி விலாஸ் பியூர் வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். சின்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா இருந்தது டிஃபன். மேல்மருவத்தூர்லேருந்து ரைட் எடுத்து வந்தவாசி போலூர் ரூட்டில் திரும்பிட்டோம். நல்லா இருக்குங்க இந்த ரோடும். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக போட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நான் வர்றது. நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம் எல்லாமே. இப்போ நம்ம போலூர் கிட்ட வந்திருக்கோம். கொஞ்சம் பேர் வரல, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ரோ, அடிபட்டான். எங்க ரூட் மாறிட்டாங்களா? இல்லை, அந்த சைடு அக்கா அப்படி போக வேண்டியது ரயில்வே கேட்டு போட்டு கட் பண்ணிட்டாங்க. ஓ, இப்போ மேலே ஏறி போகணுமா? பண்ணிட்டாங்க. இப்போ ஊருக்காக என்ன சொன்னாங்கன்னா இப்படி போய் இதில் போங்கன்றாங்க. ஓ, அது என்ன மலை அது? தெரில, நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. அப்படியா? கிளம்புவாங்க. இது என்ன கோயிலுன்னு தெரியல. இது பர்வதமலையா? பர்வதமலை நான் போயிருக்கேன், ஆனால் இது நாமெல்லாம் போட்டிருக்கு. பெருமாள் கோயிலும் தெரியல. கொஞ்சம் பேர் வரலன்ட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்ததுக்கப்புறம் கிளம்புவோம்.
மார்க்கெட் ரோடு மாதிரி இருக்குது, அது உள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து ஜமுனாமுத்தூர் 41 கிலோமீட்டர், 41 கிலோமீட்டர் போட்டிருக்குது. ரைட் எடுக்கணும். ஜமுனா மரத்தூர் 41 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஒரு சின்ன டீ பிரேக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. என்ன ரேஸான்னு கேட்குறாரு. நிறைய பேருக்கு அந்த இது தான் இல்லை, ரைடிங்னாலே ரேஸுன்னு தான் நினச்சிக்கிறாங்க. பைக் ரைடுன்னு சொன்னாலே எல்லாம் ரேஸுன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு ரைடுன்றது மைண்டு கிளியர் ஆகிற டைம். கப்பு, ரேஸு, ரெக்கார்டு இதுக்கெலாம் இல்லை ப்ரோ. சும்மா போகும்போது மனசு லைட்டாக ஆகும், அவ்வளோதான். ஹில்ஸில் ஏற ஆரம்பித்தாச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன் இப்போ தான். இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குங்க இந்த ரோடு, செம்ம அழகாக இருக்குது. இன்னும் காலையிலலாம் வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மதிய நேரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 11-12 ஆகுது. பயங்கரமான பெண்டுங்களாக இருக்குது இங்கே இந்த ரோட்டில். நம்ம ஃபஸ்ட் டைமில் இந்த பைக்கில் ஹில்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஷைனில் எனக்கு பழகிடுச்சு. இந்த வண்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி ஹில்ஸ் ஏறுறது. செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ தேர்டு கியரு, தேர்டு செகண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அத்திப்பட்டு இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. சைக்கிளிங்லாம் பண்ணுறாங்க. மலையில் எப்படி ஏறி வருவாங்க சைக்கிளிங், சரியான எக்ஸசைஸாக இருக்கும்ல அது. நல்லா அடர்ந்த காடுங்க இந்த மலை ஃபுல்லாக, சூப்பராக இருந்தது. வர வழியெலாம் சரியான ஃபாரஸ்ட்டு, நல்லா இருந்தது. நான் கேமரா வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன், அதனால் எடுக்க முடியல அந்த ஷாட்லாம். இப்போ தான் வாங்கினேன். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ரொம்ப இந்த ரூட்டில் ரொம்பலாம் வண்டி வரலைங்க, எப்பயாச்சும் ஒரு வண்டி தான் வருது. பெரிய வண்டி இது வரைக்கும் நான் பார்க்கல. ரோடே காலியாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த ரோடு ரைட் பண்ணுறதுக்கு. அதை போகிறாங்க, ஒரு வழியாக பிடிச்சாச்சு. ரொம்ப சின்ன ரோடு தான் இது. பெரிய வண்டிலாம் வந்ததுன்னா ரொம்ப நின்று தான் வரணும். கையெலாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் டைட்டாக இருக்குது, பேக் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட ஹாப்பினஸ் அதிகமாக இருக்குது. நியூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. காண்டாக்ட் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஜமுனாமுத்தூர் டவுனுக்கு வந்திருக்கோம். இந்த ஜவாதி ஹில்ஸில் இதுதான் கொஞ்சம் பெரிய டவுன்.
இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் தெரில. பீமன் ஃபால்ஸ். கரெக்டான பாதையில் தான் போகிறோமா? நல்ல பெரிய லேக். அந்த போட்டிங் இங்கே தான் நினைக்கிறேன். ஆனால் லெஃப்ட் எடுக்கிறாங்களே இவங்க. ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு போகிறாங்க. ஓகே. நான் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சேங்க. முந்தின நாளே எடுத்து வச்சிட்டேன். அப்படி இருந்தும் 2 விஷயத்த மறந்துட்டேன். ஒன்று டாக்குமெண்ட்டு, இன்னொன்று பஸ்ஸு. பஸ்ஸில் தான் ஏடிஎம் கார்டு எல்லாமே இருக்குது. இங்கே சிக்னல் இல்லைன்னா நம்ம எதுவுமே வாங்க முடியாது. பார்ப்போம், யாருக்கிட்டனா அக்கௌண்ட்டில் அனுப்பிட்டு காசு வாங்கி வச்சுக்கலாம். அது இன்னைக்கு கிடையாது, சாட்டர்டே மட்டும் தான். அது சாட்டர்டே ஈவினிங் மட்டும் தான். மேக்ஸிமம் இல்ல, அவர் மட்டும்தான் அவனும் வரணும் சொல்றாங்க. சார் இதெல்லாம் இயற்கை, இந்த இடத்தெல்லாம் பார்த்து அது ஒரு சொல்றேன் சார். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது அவனி இது இல்லை, அதோ போகுது. உள்ள கொஞ்சம் உள்ள எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபால்ஸில் தண்ணி வரல. ஆனால் நம்ம வந்தது அதுக்காகவா? ஃபால்ஸில் தண்ணி குறைவாக வந்தாலும் எங்களோட சிரிப்பு சத்தம் குறையவே இல்லைங்க. ஹாப்பினஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. டெஸ்டினேஷனை எல்லாம் பிளான் பண்ணலாம், ஆனால் மெமரிஸை ரோடு தான் க்ரியேட் பண்ணும். டிஃப்ரெண்ட் பைக்கு, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஆனால் யாரையும் விட்டுட்டு முன்னாடி போகணுன்னு யோசிக்கலை. மீட்டப் பாயிண்டில் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தவங்க ரைடு முடியும் போது ஃபேமிலியாக ஆகிற ஜேர்னி தான் குரூப் ரைடுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய நாள் ரைடு போகாமல் இருந்திருக்கேன், ஆனால் இந்த குரூப் ரைடு எனக்கு ஒரு புது கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், ஆனால் அதை விட பெரிய விஷயம் இந்த சிரிப்பு. ஈகோ இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு சோலோ ரைடில் கிடைக்காது. டைம் இருந்தால் ஒரு நாள் குரூப் ரைடு போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வேலைகளில் மீட் பண்ணுங்கள்.